அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியுமாய் வாழ்த்தல் சொல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் ஹெகின் ஜான். தேவ பிள்ளைகளே, நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்ற வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த தலைப்பு ஏன் தியானிக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடைசி காலத்திலே நாம் வாழுகிற இந்த நாட்களிலே உலகத்திலே அழிவுகளும் தீமைகளும் பெருகி வருகிறது, நோய்களும் பெருகி வருகிறது. இதன் நடுவிலே நாம் எப்படி இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி ஜெயித்து தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் எப்படி வெற்றிகரமாக செய்வது என்ற அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். அதுக்கு வழி என்னதான்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அவர் சிலுவையிலே நமக்காய் இரத்தத்தை சிந்தி எப்படி ரட்சிப்பை உண்டாக்கியிருக்கிறார், எப்படி மீட்பை உண்டாக்கியிருக்கிறார் என்ற அறிவை நாம் பெற்று அதை நம்முடைய வாயினால் அறிக்கை செய்யும் போது நாம் பிசாசின் மேலும் அவருடைய கிரியையின் மேலும் ஜெயம் கொள்ளுகிறோம் என்ற சத்தியத்தை நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். இதுக்குத்தான் இந்த தொடர் போதனையை நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த போதனைக்கு நாம் முதலாவதாக என்ன பார்க்க ஆரம்பித்தோம், அதை தான் தொடர்ந்து இன்றைக்கும் இன்னும் அதிகமாக பார்க்க போகிறோம். அது என்னது? இந்த உலகில் உள்ள தீமைகளுக்கு, இந்த பெருகிற தீமைகளுக்கு இதற்கு பின்னாடி யார் காரணம்? ஏன் இதுக்கு காரணம் என்ன? அதை தான் நாம் வெளிப்படுத்தல் 12:12 வாசித்தோம். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். தேவ பிள்ளைகளை, ஏன் அழிவுகள் உலகத்தில் பெருகுது? ஏன்னா பிசாசுக்கு தெரியும் பாருங்க. ஏன்னா நம்ம வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்றால் பாருங்கள், இங்கே வேதம் அதாவது பிசாசுக்கு என்ன நடக்கும் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது பாருங்கள். அது என்னது? பிசாசானவன் பாருங்கள், பாதாளத்தில் 1000 வருடம் அடைக்கப்பட்டு இந்த பூமியிலிருந்து என்ன செய்கிறான்? அகற்றப்பட போகிறான். இது வெளிப்படுத்தல் 20 பாருங்கள், ஏற்கனவே என்ன செய்கிறது? தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 20:2 பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வெளிப்படுத்தல் 20 வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்கள். அது என்னது? கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி இந்த பிசாசை என்ன செய்ய போகிறாரு? அவனை கட்டி அவனை பாதாளத்தில் என்ன செய்ய போகிறாரு? அடைக்க போகிறாரு. அப்போது இது எப்போ நடக்க போகுது? இயேசுனுடைய 2ஆம் வருகையில் என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. அப்போது இந்த நாள் நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு பிசாசுக்கு தெரியும் பாருங்கள். அதனால தான் பாருங்கள், பிசாசான ஒரு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறபடினா, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகாண்டி வேறொன்றுக்கும் வராதவனாக இருக்கிறபடினா இன்றைக்கு உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து அழிவுகளை என்ன செய்கிறான்? பெருக செய்து கொண்டிருக்கிறான். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் பாருங்கள், வேதத்தில் எப்படி பிசாசு தான் அழிவுகளை உண்டாக்குறான் என்று சொல்லி பாருங்கள், கடந்த வாரத்தில் சில எடுத்துக்காட்டு மூலம் பார்க்க ஆரம்பித்தோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துலேருந்து எப்படி யுத்தங்களுக்கு பின்னாடி பிசாசு எப்படி மனுஷருடைய இருதயத்தில் இச்சைகளை உண்டாக்கி அவைகள் நிமித்தம் தான் யுத்தம் உண்டாதுன்னு பார்த்தோம். அடுத்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த அந்த அழகான ஏதேன் தோட்டம் எப்படி சபிக்கப்பட்டதாய், முள்ளும் குறுக்கும் நிறைந்த பூமியாய் இது எப்படி மாறினதுன்னு பார்த்தோம். பிசாசானவன் அவர்கள் இருவரையும் பாவம் செய்ய
ஏமாற்றி வஞ்சித்து பாருங்க பாவம் செய்யும்படி தூண்டுகிறான். ஆதாமு ஏவாளாம் அந்த பிசாசின் பாவ சோதனைக்கு இடம் கொடுத்து பாவத்தில் விழுந்து அது நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டதாக மாறிற்று. அதே போல் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், காயினை எப்படி பிசாசு தன்னோட சாதாரண ஆபேலுக்கு விரோதமாய் பொறாமை கொள்ள வைத்து கர்த்தர் சொன்ன எச்சரிப்பையும் தாண்டி காயின் பாருங்க பிசாசுக்கு இடம் கொடுத்து சொந்த சகோதரன் ஆபேலை கொன்று அவனோட வாழ்க்கை எப்படி சபிக்கப்பட்டதாக மாறிச்சின்னு சொல்லி ஆதியாகமம் 4 பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இன்னும் சில எடுத்துக்காட்டை பார்ப்போம் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க தேவ பிள்ளைகளே. வேதத்தில் எப்பொழுதுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அழிவுகள் எப்படி வருகிறது இந்த பூமியில். பிசாசானவன் பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க, ஒரு முக்கியமான வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் எப்படி இந்த உலகத்துக்குள்ளே அழிவுகள் வருகிறது என்பதை வேதம் அழகாக ஒரே வசனத்தில் அழகாக சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு அநேக பேரோட வாயில் இந்த ஒரு சொற்கள் யோசிக்காமலே இது எவ்வளோ தவறுன்னு தெரியாமலே சும்மா பேசி விடுறாங்க பாருங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கடந்த 3 வருஷங்களாக அந்த பூமியில் கொள்ளை நோயினால் பாதிப்பு உண்டாகி கொண்டிருக்கிறது. அப்போது சில நேரங்களில் சிலர் என்ன பண்ணிடுறாங்க, யோசிக்காமலேயே கர்த்தர் ஏன் இந்த கொள்ளை நோயை என்ன காரணத்துக்கு அனுமதிச்சாருன்னு தெரில, கர்த்தர் மட்டும் இந்த கொள்ளை நோயை அனுமதிக்கலைன்னா இந்த கொள்ளை நோய் இந்த பூமியில் வராதில்ல அப்படின்னு சொல்லி இந்த கர்த்தரையும் இந்த கொள்ளை நோயும் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் தொடர்பு படுத்தி விட்டுறாங்க பாருங்கள். கர்த்தரையும் அழிவையும் தொடர்பு படுத்தி விட்டுறாங்க. அது ரொம்ப முற்றிலும் தவறு. அது ஒரு மிக மிக தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம் பாருங்க. அழிவு உண்டாக்குறவன் யாருன்னு இயேசு தெளிவாக சொல்லிட்டார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு என்னது வரான். அப்போ கொள்ளை நோய் என்ன பண்ணுது? கொள்ளை நோயினால் யாருக்காவது ஏதாவது ஒரு புரோஜனம் உண்டாதா? ஏதாவது நன்மை உண்டாதா? ஒரு நன்மை உண்டாகலை. அது இந்த கொள்ளை நோய் செய்கிறதெல்லாம் என்னது, எல்லாரோட வாழ்க்கையில் உள்ள சுகத்தை திருடி அவர்கள் வாழ்க்கையை கொன்று அழிக்கிறது, அதுதான் செய்யுது. அப்போது கொள்ளை நோய் எப்படி உண்டாகிறது? இதெல்லாம் இதுக்கு பின்னாடி யாருக்கா? பிசாசு தான். அப்போது இயேசு கிறிஸ்து அது எப்படி இயேசு கிறிஸ்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? பாருங்கள், இப்போ யோசித்து பாருங்கள். இயேசு யார், தான் யாருங்கிறத தெளிவாக சொல்கிறார். நானோ ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் என்ன செய்து வந்தேன்னு சொல்கிறார். அப்போ இயேசு ஒரு இடத்துக்கு வந்தார்னா அந்த இடத்துல ஜீவன் உண்டாகும். அதனால தான் பாருங்கள், இயேசு வந்தார், மரித்து போன லாசரு உயிரோட என்ன செய்யிட்டான், எழும்பிட்டான். அந்த இடத்துல மரணம் நீங்கி ஜீவன் என்ன செய்யிட்டு உண்டாயிற்று. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் மரித்து போன ஞாயின் அவளுடைய குமாரனை இயேசு என்ன செய்யற, உயிரோட எழுப்புறாரு. யவீரு மகள் மரித்து போன பிறகு இயேசு அவளை உயிரோட எழுப்புறாரு. ஏன்னா ஜீவன் அங்கே இயேசு ஒரு இடத்துக்கு வந்து அங்கே ஜீவன் உண்டாயிருக்கும். பாருங்க, கடந்த ஆண்டின் 2ஆம் பகுதி ஃபுல்லாக நம்ம இயேசு செய்த பல அற்புதங்களை தியானித்தோம். எப்படி ஒரு குஷ்டரோகம் உடையவன் இயேசுனிடத்தில் வந்தவனே அவர் ஜீவன் பெற்று சுகம் பெற்றான். 100 அதிபதியுடைய வேலைக்காரன் இயேசுனிடத்தில் வந்தவுடனே அவன் சுகம் பெறுகிறான். பர்த்தமியு குருடன் இயேசுனிடத்தில் வந்தவுடன் கண் காண்கிறது. யோசிச்சு பாருங்க, இயேசு ஒரு இடத்துக்கு வந்தா அங்கே ஜீவன் உண்டாகுது, சுகம் உண்டாகுது, வாழ்வு உண்டாகுது. அதுதான் இயேசு. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ இதன் மூலம் வாழ்வு கொடுக்குற இயேசுவுக்கும் கொள்ளை நோய்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே கிடையாது பாருங்க. அப்போ அதனால்தான் பாருங்க, இன்றைக்கு தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அழிவுகளுக்கு பொல்லாத மனுஷ கொலைபாதனாய பிசாசு தான் காரணம் என்பதை தெளிவாய் நீங்கள் இதுதான் சத்தியம் என்ற அந்த வேதத்தின் சத்தியத்தை உங்கள் இருதயத்தில் தெளிவாக என்ன செய்ய வேண்டும், பதிக்க வேண்டும் பாருங்க. அதுக்குத்தான் நாம் இந்த வசனங்களை வாசித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வாசிப்போம் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம்
12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். எப்படி கர்த்தர் ஏன் இந்த கொள்ளை நோய் இந்த உலகத்தில் அனுமதித்தார் அப்படின்னு சொல்கிற அந்த 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 சொற்கள், அந்த 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 பேச்சு எவ்வளவு தவறானதுங்கிறத இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்கள். வாசிக்கிறேன். ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, உலகத்தில் எப்படி மரணம் பிரவேசித்தது, எப்படி உலகத்தில் வியாதிகளும் வேதனைகளும் எப்படி பிரவேசித்தது தான் ரொம்ப அழகாக வேதம் சொல்லுது. நல்லா தெளிவாக இந்த வசனம் உங்கள் இருதயத்தில் பதியட்டும் பாருங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இப்படியாக ஒரே மனுஷனாலே யாரை பற்றி பேசு? ஆதாம் பற்றி பேசுது. ஆதாமும் ஏவாளும் பிசாசனுடைய அந்த பொய்களை நம்பி பாவம் செய்ததுனால தான் என்னாச்சான், இந்த உலகத்தில் பாவமும் பாவத்தினால மரணமும் இந்த உலகத்துக்குள்ள என்ன செய்தது? பிரவேசித்தது. இப்படி சொல்லலாம். ஒரே மனுஷனாலே பாவமும் அந்த பாவத்தினால தான் உலகத்தில் வியாதிகளும் கொள்ளை நோய்களும் உலகத்தில் என்ன செய்தது? பிரவேசித்தது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, எப்படி உலகத்தில் இந்த இவ்வளோ அழிவுகள் உண்டாகிறது? பிசாசு தன்னுடைய பாவ இச்சைகளை என்ன செய்கிறான்? மனுஷனுடைய இருதயத்தில் விதைக்கிறான். மனுஷன் பிசாசனுடைய பொய்களை நம்பி பாவம் செய்யும் போது உலகத்துக்குள்ளே அழிவுகள் என்ன செய்கிறது? பிரவேசிக்கிறது. இதுக்கும் கர்த்தருக்கும் என்னது சம்மந்தமே கிடையாது. கர்த்தர் ஒன்றும் இந்த உலகத்துக்குள்ள பாவத்தை பிரவேசிக்க விடலை. கர்த்தர் ஒன்றும் இந்த உலகத்தில் மரணமும் வியாதிகளும் பிரவேசிக்க விடலை. ஒரு மனுஷனாலே, ஆதாம் ஏவாள் என்னும் மனிதர்கள் அவர்கள் பாவம் செய்ததுனால தான் உலகத்தில் இவ்வளோ அழிவு என்ன செய்திருக்கு, வந்திருக்கு என்ற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளை. இதை புரிந்து கொள்றதுக்கு இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை நாம் வாசிக்கலாம் பாருங்க. நாம் இன்றைக்கு 1 நாளாகமும் பாருங்க. இந்த இடத்துல தாவீதின் நாட்களிலே இஸ்ரேல் தேசத்திலே கொள்ளை நோய் என்ன செய்கிறது? உண்டாகிறது. கொள்ளை நோயினால் தேசம் பாதிக்கப்படுது. அநேகர் மரித்து போகிறாங்க. எப்படி அந்த பாதிப்பு தேசத்தில் உண்டாகிறது என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம் பாருங்க. 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நுரத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே தாவீதின் நாட்களில் தேசம் கொள்ளை நோயினால் பாதிக்கப்படுகிறது. அநேகர் மரித்தெல்லாம் போகிறாங்க. எப்படி அது உண்டாகிறது பாருங்க. இங்கே இந்த 1வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எவ்வளோ அழகாக வேதம் சொல்லுது பாருங்கள். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? எழும்புகிறான். எழும்பி என்ன செய்கிறான்? தாவீதுக்குள்ளே சில தவறான எண்ணங்களை என்ன செய்கிறான்? விதைக்கிறான். விதைத்த உடனே இப்போ தாவீது என்ன பண்ணுறான்? பிசாசுக்கு இடம் கொடுக்குறான். இடம் கொடுத்து என்ன பண்ணுறான்? தேசத்தின் ஜனங்களை என்ன செய்கிறான் பாருங்க. தேசத்தில் உள்ள அந்த ஜனங்கள் எவ்வளவா இருக்கிறாங்க, ஜனங்களை தொகையிடு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். அப்போது யோவாப் பாருங்க எவ்வளோ ஞானமாக தாவீதின் வேலைக்காரனா யோவாப் பாருங்க எவ்வளோ அவனுடைய போர் தளபதி எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. ஏன் அவனுக்கு தெரியுது இந்த காரியத்துக்கு தாவீது இது செய்யும்படி சொன்ன இந்த காரியம் இது உத்தமமான இருதயத்திலேருந்து வரல, இது அவருடைய இருதயத்தில்
சில தப்பான எண்ணங்களோடு அவர் என்ன செய்கிறாரு, இதை செய்யும்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோவாபுக்கு என்ன செய்யுது தெரியுது பாருங்கள். தெரியாதனால தான் அவன் கேட்கிறான், ஏன் இஸ்ரவேலின் மேல் குற்றமுண்டா, ஏன் இது நடக்கணும், இது வேண்டாம் ராஜான்னு சொல்லி என்ன செய்கிறான் யோவாப் தாவீதினிடத்தில் சொல்கிறான் பாருங்கள். ஆனால் பாருங்கள், யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியால் என்ன செய்தான், யோவாப் புறப்பட்டு என்ன செய்கிறான், ஜனத்தை லக்கம் பார்க்கும்படி போகிறான். அப்போது யோசித்து பாருங்கள், இங்கே தாவீது பாருங்கள், இந்த சம்பவம் தாவீது ஆட்சி செய்து கொண்டு பல பல ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆட்சியில் பல ஆண்டுகள் கழித்து இந்த சம்பவம் நடக்குது. அவனுடைய வாழ்வின் முடிவுக்கு கொஞ்சம் முந்தைய நாட்களில் இது நடக்குது பாருங்கள். அப்போது இதை அவர் ஏன் செய்ய சொல்கிறான், செய்யும்போது அவனுடைய இருதயம் கர்த்தர் பேரில் என்னது உத்தமமாக என்னது இல்லை. இங்கே அது செய்ய சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, மனுஷர் மேன்மையும் மனுஷர் பலத்தையும் அவன் என்ன செய்கிறான், இங்கே தாவீதனுடைய இருதயம் தேடுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம் பாருங்கள். அப்போது அதனால தான் பாருங்கள், இங்கே கீழே வாசிக்கும் போது 7வது வசனம், 1:21 இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை என்ன செய்தார், வாதித்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே என்ன ஆகுது, எப்படி அங்கே வாசித்தவங்க ரோமர் 5:12 எப்படி உலகம் இவ்வளோ வேதனைக்குள்ளே கடந்து உலகத்தில் ஏன் இவ்வளோ அழிவுகள் உண்டாச்சு, ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்துக்குள்ளே நிச்சயித்து பிரவேசிச்சு. அந்த மாதிரி இங்கே இஸ்ரேல் தேசம் வாதிக்கப்பட்டது எப்படி உண்டாச்சு, பிசாசு தாவீதை என்ன செய்கிறான், உள்ளத்துக்குள்ளே சில பாவ எண்ணங்களை விதைக்கிறான். தாவீது அதுக்கு இடம் கொடுக்கிற மூலம் இப்பொழுது பாருங்கள் தேசத்துக்குள்ளே என்ன செய்யுது, அழிவு என்ன செய்து உண்டாகுது. கீழே 1 நாளாகமும் 21:14 வசனத்தில், ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் என்ன செய்தார்கள், மடிந்தார்கள். பாருங்கள், மேலே 12வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன், 9வது வசனத்திலேருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 1 நாளாகமும் 21 9வது வசனத்திலேருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருகளுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாருங்க, இங்கே பாருங்க, தாவீது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறான். அதனால பாருங்க தேசத்தின் மேல் தண்டனை வருகிறது. வரும்போது கூட பாருங்க, இங்கே கூட கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படுது. பாருங்க, உனக்கு என்ன தண்டனை வேணும், என்ன விதமான தண்டனையினால் தேசம் பாதிக்கப்படணும்னு சொல்லி பாருங்க கர்த்தர் 3 சாய்ஸை தாவீதுகிட்டே என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. அப்போது பாருங்க தாவீது இப்போ 1 நாளாம் 21:13 அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். பாருங்க, அப்போ அவன் பாருங்க தாவீது என்ன பண்ணுறான் பாருங்க, அவன் தான் தெரிந்து கொள்கிறான். சரி ஆண்டவர், தண்டனை உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்போது என்ன பண்ணுங்க, இந்த கொள்ளை நோய் தண்டனையோடு அது என்ன செய்யட்டும், நின்று போயிடட்டும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், தெரிந்து கொள்கிறான். அதனால் பாருங்கள், இப்போது தேசம் கொள்ளை நோயினால் என்ன செய்யப்படுது, பாதிக்கப்படுது. அதனால் இஸ்ரேல் தேசத்திலே 70,000 பேர் என்ன செய்தார்கள், மடிந்து போகிறார்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இஸ்ரேல் தேசம் பாதிக்கப்படுது. அப்போ
இது எப்படி இந்த பாதிப்பு வருது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாதிப்புக்கு யாரு காரணம்? ஏதோ கர்த்தர் வந்து பாருங்க, இங்கே கர்த்தர் இஸ்ரவேலில் கொள்ளை நோயை வரப்பண்ணினார்னு எழுதியிருக்கு. ஆனால் சும்மா மேலோட்டமாக நீங்கள் இந்த வசனத்தை வாசிட்டு பார்த்தீங்களா, அப்போ கர்த்தர் தானே தேசத்தில் கொள்ளை நோயை வரப்பண்ணினார், பைபிள்லேயே போட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அதுக்குதான் வேதத்தின் சத்தியங்களை பாருங்கள், பைபிள் முழுக்க படித்து சத்தியத்தை தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். பாருங்கள், சும்மா ஏதாவது ஒரு வசனத்தை எங்கேயோ இருந்து உருவி பாருங்கள் பைபிளில் சொல்லியிருக்கல அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். அதனால தான் சொன்னேன் பாருங்கள். அப்போ எப்படி இங்கே கொள்ளை நோயை வரப்பண்ணினான்னா எப்படி வந்துச்சு, அதுக்கு பின்னாடி காரணம் யார்? ஒரு மனுஷனாகிய தாவீது. அவன் எப்படி அவன் மூலமாக எப்படி வந்துச்சு? அவன் பிசாசுக்கு என்ன செய்கிறான், இடம் கொடுக்குறான். அதுதான் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன செய்கிறான், எழும்பி. அப்போ பாருங்கள், சாத்தான் என்ன செய்கிறான், எப்படி ஆதாம் ஏவலுக்கு விரோதமாக எழும்பினான், அந்த மாதிரி இஸ்ரேல் தேசம் தாவீது கீழே நன்றாக இருந்தது. அப்போ அவன் பொறாம பிடிச்சவன், பிசாசு என்றைக்குமே பொறாம பிடிச்சவன், அவர் மனுஷ கொலைபாதகன். அதனால தான் பாருங்கள், தாவீதுக்குள்ளே பாவத்தின் எண்ணங்களை விதைத்து தாவீது இப்போ அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் ராஜாவாக இருக்கிறபடினால் அவன் செய்த பாவம் அவனை பாதிக்கிற மட்டும் இல்லை, தேசத்தையும் பாதித்து பாருங்கள். அதனால் அநேகர் பாதிக்கப்பட்டதை நான் வாசிக்கிறேன். அப்போது இங்கே எப்படி உண்டாது அதான் பார்க்கிறோம். இந்த அழிவுக்கு அப்போ யார் காரணம்? பிசாஸ் அவன்தான் இந்த அழிவுகளை என்ன செய்கிறான், உண்டு பண்ணுறான். அப்போது மனுஷன் பாவம் செய்ததுனால பாருங்கள், கர்த்தர் அது அந்த கர்த்தருடைய பாவம் செய்ததுனால பாவத்தின் சம்பளம் என்னது, மரணம். அப்போ பாவம் செய்தால் அதுக்கு தண்டனை இருக்குது. அதனால தான் அங்கே கர்த்தர் வரப்பண்ணினார்னு போட்டிருக்கு. அது கர்த்தர் வரப்பண்ணினா அதுக்காக கர்த்தர் கொள்ளை நோய் கொண்டு தேசத்தில் விட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. மனுஷனுடைய பாவம் பிசாசுக்கு இடம் கொடுத்து மனுஷ பாதனாய பிசாசு தேசத்துக்குள்ளே வந்து அந்த அழிவுகளை கொண்டு வருவதற்கு அது என்ன செய்து விட்டது, இடம் கொடுத்து விட்டது. அதனால் பாவத்தின் தண்டனை தேசத்தின் மேல் என்ன செய்து வந்தது பாருங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது பாருங்கள். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோபுக்கு போவோம். எல்லாருக்குமே நமக்கு தெரியும், யோபு வாழ்விலை சந்தித்த அழிவுகளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோபு எப்படி அவ்வளோ அழிவுகளை சந்திக்கிறான், அதுக்கு காரணம் யார் பாருங்கள். வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். யோபு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யோபு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இங்கே யோபினுடைய வாழ்க்கையில் இவ்வளோ அழிவுகள் வந்ததே, எப்படி வந்தது வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள், இவ்வளோ அழகாக சொல்லுது. யோபினுடைய வாழ்க்கையில் இவ்வளோ அழிவுகளை கொண்டு வந்தது யாரு? பிசாசு. எவ்வளோ அழகாக போட்டு பாருங்க. சாத்தான் கர்த்தருடைய சனியை விட்டு புறப்பட்டவனே நேராக போய் என்ன பண்ணுறான், யோபினுடைய வாழ்விலே வியாதிகளை உண்டாக்குகிறான். யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவனோட உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை என்ன செய்தான், வாதித்தான். அப்போ தேவ பிள்ளைகளே, நல்லா இதிலிருந்து பாருங்க, இந்த 2 எடுத்துக்காட்டிலிருந்து நமக்கு மிக தெளிவாக என்ன செய்கிறது, புரிகிறது. வாழ்விலே அழிவுகள் வரும்போது, வாழ்விலே நஷ்டங்கள் வரும்போது, தீமைகள் வரும்போது அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? மனுஷ கொலைபாதனாய பிசாசானவன் தான். பாருங்க, மனிதனோட வாழ்விலே அழிவுகளை என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கார்? கர்த்தர் பாருங்கள், அதான் வாசிக்கலாம் பாருங்கள் அந்த வசனம். எல்லாரும் அறிந்த மிக வேதத்திலேயே ரொம்ப எல்லா உலகம் முழுவதும் உள்ள தேவ பிள்ளைகள் அறிந்த மிக எல்லாரும் அறிந்த ஒரு வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ தேவன் எப்படிப்பட்டவருங்க,
அதாங்க போட்டிருக்கு, தேவன் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? மனுஷன் பிசாசின் வஞ்சங்களுக்கு இடம் கொடுத்து பாவத்திலே விழுந்து அதனால் வாழ்க்கையிலே அழிந்து கொண்டிருக்கிறான். இந்த அழிந்து கொண்டிருந்த மனுக்குலத்தை ரட்சிக்கும்படிதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். எதற்கு? அதன் மூலம் நாம் வாழ்வு பெறும்படி, நாம் நித்திய ஜீவனை பெறும்படி தேவன் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் உள்ள அழிவுகள் இருக்கு, உண்மைதான். ஆனால் எப்படி தாவீதின் நாட்களில் கூட பாருங்க, தாவீது மனஸ்தாபப்பட்ட போது கர்த்தர் பாருங்க அந்த கொள்ளை நோய் பரவாதபடி அங்கே கட்டளையிடுறார். தாவீதையும் இஸ்ரேல் ஜனத்தையும் என்ன செய்கிறார்? அங்கே ரட்சிக்கிறார். அதே மாதிரி யோபு உடைய வாழ்வையும் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். யோபு பாருங்க, அந்த தீமைகள் யோபு 1ஆம் அதிகாரத்தில் அவன் அனுபவித்த அந்த அழிவுகளெல்லாம் எவ்வளோ நாளைக்கு அந்த 42 யோபினுடைய 42 அதிகாரமும் கிட்டத்தட்ட அதனுடைய கால அளவு எவ்வளோன்னா 9 மாதம்தான் என்று சொல்லுகிறார். வெறும் 9 மாதம்தான். யோபு ஒன்றும் பல வருடமாக கஷ்டப்பட்டுட்டு இல்லை. யோபு வெறும் 9 மாதம்தான் கஷ்டப்பட்டான். ஆனால் கர்த்தர் யோபுவை என்ன செய்தார் பாருங்கள், முற்றிலுமாய் ரட்சித்து அவனுக்கு அதுக்கப்புறம் 140 வருஷத்தை நன்மையின் நாட்களை என்ன செய்தார்? கூட்டி கொடுத்தார். இழந்து போனதை ரெட்டிப்பாய் திருப்பினார். அதுதான் நம்முடைய தேவன். அருமையான நண்பர்களே, நம்முடைய தேவன் ஜீவாதிபதி, அவர் ஜீவனை தருகிறவர். பிசாசு நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்த அழிவுகளிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம் அப்பா. எவ்வளோ நல்ல தகப்பன், எவ்வளோ நல்ல தேவன் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே பிசாசு அழிவுகளை கொண்டு வருகிறவனா இருக்கிறான் என்பதை இந்த நாளிலே இன்னும் வேத வசனத்திலிருந்து தெளிவாய் அறிந்து கொள்ள உதவி செய்திரே. நமக்கு ஸ்தோத்திரம். பிசாசானவன் தான் இந்த உலகத்தின் அழிவுகளுக்கு காரணம் என்பதை தெளிவாய் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த வசனங்கள் நம்முடைய பிள்ளைகளோட உள்ளத்தில் ஆழமாய் போகட்டும். ஆண்டவரே, மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். இந்த வசனங்களை புரிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். பிசாசு கொண்டு வருகிற அழிவிலிருந்து என்னை ரட்சிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. இழந்து போனதை திரும்ப தருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஒன்று என் வாழ்க்கையில் அழிவுகளை கொண்டு வருகிறவர் அல்ல என்பதை நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு சத்தியத்தினாலே விடுதலை பெற்று பிள்ளைகள் சமாதானத்தினால் இந்த நாட்களில் நிரம்பட்டும். செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.